டிவி ஆட்சி வந்து மாற்றம், அதாவது ஊழல் ஆட்சி. தளபதி விஜய், முதலமைச்சர் விஜய் வேற, அதாவது கரூரில் போய் பேசும்போது வந்து யாராச்சும் உங்கள்ட்ட வந்து லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம உங்க கட்சி, அதாவது டிவி கீழே உள்ளவரே வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு. இதுதான் மாற்றமா? இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. மாற்றங்கிறது எங்கன்னு நான் சொல்றேன். அதாவது செங்கல்பட்டு இணை செயலாளர், டிவிக்கு இணை செயலாளர் வீரமணி, அவங்க தான் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. லஞ்சம் வாங்கிட்டு அதுவும் இல்லாமல் இந்த முட்டு கொடுக்குற விதமாட்ட, அதாவது நான் கொடுத்த பணத்தை தான் வந்து திரும்ப வாங்கினேன், அது இதுன்னெலாம் வந்து முட்டு கொடுக்க பார்த்தாங்க. அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகல. லஞ்சம் வாங்கியிருக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆன உடனே மத்தியானமே கட்சியிலேருந்து அவருடைய பொறுப்பு, அதாவது அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாமல் கட்சியிலேருந்து வெளியே தள்ளிட்டாங்க. வெளியே தள்ளிட்டு அதுவும் இல்லாமல் நைட்டே அரெஸ்ட், அதாவது புழல் ஜெயிலில் வந்து கம்பி எண்ணிட்டு இருக்காரு. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேலாம் வந்து நிறையவே ஊழல் பண்ணுறாங்க. இப்போ ஏடிஎம்கேலேருந்து இங்கே நிறைய பேர் தாவிட்டு இருக்காங்க. மற்றபடி டிஎம்கேலேருந்து ஊழல் அது இதுன்னு நிறைய கேஸ் இருக்கிறதெல்லாம் இப்போ ஒருத்தனா வந்து மாட்டிகிட்டு இருக்கான். அதாவது டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அவன் கட்சியில் உள்ள தப்பு பண்ணி நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணல. நிறைய பேர் இப்போ வரைக்குமே வெளியே சுற்றி தான் இருக்காங்க. அது டிவிக்கு ஆட்சியில், அதாவது சொந்த கட்சியில் தப்பு பண்ணியிருந்தாலுமே உடனடியாட்டு ஆக்ஷன் எடுத்து கைது பண்ணி இப்போ கட்சி எல்லா பொறுப்புல தான் எடுத்து கைது பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மையான மாற்றம். அதாவது தப்புங்கிறது எங்கே நடந்தாலும் அதுக்கான தண்டனை கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.